பெண்ணாடம் பிரளயகாலேஸ்வரர் கோயில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பெண்ணாடம் பெண்ணாகடம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. இது சம்பந்தர் மற்றும் அப்பர் ஆகியோரால் பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். தேவ கன்னியர், பெண், காமதேனு, ஆ மற்றும் ஐராவதம், கடம், வெள்ளை யானை ஆகியவை சிவபெருமானை வழிபட்டதால் இத்தலத்திற்கு பெண் ஆகடம் பெண்ணாகடம் என்று பெயர் ஏற்பட்டது. இதுவே காலப்போக்கில் மருவி பெண்ணாடம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருமுறை உலகம் முழுவதும் பிரளய நீரால் சூழப்பட்ட போது இத்தலம் மட்டுமே நீரில் மூழ்காமல் இருந்தது. தேவர்கள் சிவபெருமானை வேண்ட அவர் நந்தியிடம் வெள்ளத்தை தடுக்க கூறினார். நந்தி தனது திசையை ஊரை நோக்கி திருப்பி வெள்ளத்தை விழுங்கி உலகை காத்தது. எனவே இத்தல இறைவன் பிரளயகாலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். வெள்ளத்தை தடுத்த நந்தி இன்றும் கருவறையை நோக்கி அல்லாமல் வாசலை நோக்கி திரும்பிய நிலையில் காட்சியளிக்கிறது. திருநாவுக்கரசர் இத்தல இறைவனை வேண்டி தனது திருமேனியில் சிவபெருமானின் திரிசூலக்குறியையும் நந்தியின் இடபம் முத்திரையையும் பெற்ற சிறப்புமிக்க தலம் இது. சைவ சித்தாந்தத்தின் முதல் ஆச்சாரியரான மெய்கண்டார் அவதரித்ததும் கலிக்கம்ப நாயனார் முக்தி பெற்றதும் இத்தலத்தில்தான். இக்கோயிலின் மூலவர் சன்னதி யானையின் பின்புறம் போன்ற வடிவில் கஜ பிரஷ்டகரா கட்டப்பட்டுள்ளது. இதனால் இக்கோயிலை தூங்கானை மாடம் என்றும் அழைக்கின்றனர். உலகம் முழுவதும் பிரளயத்தில் மூழ்கிய போது நந்தி பகவான் வெள்ளத்தை தடுத்து இந்த தலத்தை காத்தார். அதனால் இங்குள்ள சிவன் பிரளயகாலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பொதுவாக சிவன் கோயில்களில் நந்தி சிவனை நோக்கி இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் நந்தி ஊரை நோக்கி வெளியே பார்த்தபடி உள்ளது. இது வெள்ளத்தை விழுங்கி ஊரை காத்ததை குறிப்பதாக சொல்லப்படுகிறது. முற்கால சோழர் காலத்து கட்டுமானம். கோயிலின் முக்கிய சன்னதி முற்கால சோழர்களின் கட்டிடக்கலை பாணியில் யானையின் பின்பகுதி வடிவத்தில் கட்டப்பட்டுள்ளது. இந்த வடிவம் கஜபிருஷ்டகரம் என அழைக்கப்படுகிறது. கருவறையை சுற்றி 3 ஜன்னல்கள் உள்ளன. இதன் மூலம் சிவபெருமானை 3 திசைகளிலிருந்தும் தரிசிக்கலாம். தேவார பாடல் பெற்ற தலம் இது. அப்பர் மற்றும் சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற 274 தேவார தலங்களில் 213வது தலம் ஆகும். மெய்கண்டார் பிறந்ததும் கலிக்கம்ப நாயனார் முக்தி பெற்றதும் இத்தலத்தில்தான். மூலஸ்தானத்திற்கு வடபகுதியில் கட்டு மலை மேல் சௌந்தரேஸ்வரர் சிவலிங்கம் சந்நிதி உள்ளது. தனி கோபுரத்துடன் கூடிய கோயில். ஏறுவதற்கு படிகள் உள்ளன. அழகான கோபுரம் பல வகையான சிற்பங்களை கொண்டது. இக்கோபுர வாயிலில் மேல்பக்க சுவரின் தென்பகுதியில் மெய்கண்டார் கோயில் உள்ளது. நேர் எதிரில் கலிக்கம்ப நாயனார் காட்சி தருகிறார். இந்நாயனார் அவதரித்த தலமிது. மெய்கண்டாரின் தந்தையார் அச்சுத களப்பாளர் இப்பகுதியில் வாழ்ந்தவராவார். இத்தலத்திற்கு அருகில் உள்ள சௌந்தர சோழபுரத்தில் வாழ்ந்த சௌந்தரவல்லி என்னும் தேவரடியார் பண்டம் மாற்ற இத்தலத்திற்கு வரும்போது கடைவீதியிலிருந்தே வழிபடுவதற்கேற்ப இக்கோயில் கட்டப்பட்டதென்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. 4 சந்நிதிகள், சேக்கிழார், தண்டபாணி உருவங்கள், கோடி விநாயகர், சோமாஸ்கந்தர், ரிசிவேஸ்வரர், முருகன், மகாலட்சுமி சந்நிதிகளும் உள்ளன. கட்டுமலை கோயிலின் கீழ்ப்பகுதியில் பிரளயகாலேஸ்வரி அம்மை சிலை உள்ளது. தலமரத்தின் கீழ் சண்டேஸ்வரர் சந்நிதி, அம்மன் சந்நிதி சுவாமிக்கு வடபகுதியில் உள்ளது. சண்டிகேஸ்வரி சந்நிதியும் உள்ளது. ஆலயத்தில் திருமண மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் 1000 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட கோவில். இங்கு உள்ள சிவனுக்கு தேவகன்னியர், பெண், காமதேனு, ஆ, வெள்ளையானை, கடம் ஆகியோர் பூஜை செய்து வழிபட்டதால் இவ்வூருக்கு பெண்ணாகடம் என பெயர் இருந்ததாக வரலாறு கூறப்படுகிறது. இவ்வூரில் 6000 கடந்தையர்கள், வீரமக்கள் வாழ்ந்ததால் கடந்தை நகர் என பெயர் பெற்றதென்பர். ஒருமுறை சிவன் உலகை அழிக்க முடிவெடுத்த போது சிவனை அணுகி தேவர்கள் இத்தலத்தில் உயிர்களை காக்கும்படி வேண்டினர். சிவனும் நந்தியிடம் வெள்ளத்தை தடுக்குமாறு கூறினார். சிவனை பார்த்திருந்த நந்தி ஊரை நோக்கி திரும்பி வெள்ளத்தை விழுங்கியது.
எனவே இங்குள்ள சிவனுக்கு பிரளயகாலேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். இந்திரனின் பூஜைக்காக மலர்களை பறிக்க வந்த தேவகன்னியர் இத்தலத்து இறைவனைக் கண்டு மகிழ்ந்து மலர்களால் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு அங்கேயே தங்கினர். மலர் வாராமை கண்டு இந்திரன் காமதேனுவை அனுப்ப தேவகன்னியர்களுடன் சேர்ந்து தானம் இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு அங்கேயே தங்கிவிட்டது. காமதேனுவை தேடிச் செல்லுமாறு இந்திரன் தன் வெள்ளை யானையை அனுப்ப தானும் பூஜையில் கலந்து கொண்டு திறந்த வெளியில் இருந்த சிவலிங்கத்தை மறைத்து நின்று வெயில் படாமல் பார்த்து கொண்டது அங்கேயே தங்கிவிட்டது. பொறுமை இழந்த இந்திரன் பூமிக்கு தேடி வந்து தன்னால் அனுப்பப்பட்டவர்கள் அனைவரும் சிவ பூஜை செய்வதை பார்த்து தானும் சிவ பெருமானை வழிபட்டான் என்னும் வரலாறு இத்தலத்தில் சொல்லப்படுகிறது. எனவே மேற்சொல்லிய மூவரும் வழிபட்ட தலம் பெண்ணாடம் என பெயர் பெற்றது. சோழர் கால கல்வெட்டுக்கள் பல இக்கோயிலில் உள்ளன. கல்வெட்டுக்களில் இத்தலத்து இறைவன் தூபர்ணை மாடமுடைய நாயனார் என்று குறிப்பிடப்பட்டுகின்றார்.